எல்லாருக்கும் தெரியும் 2022 2024 பெச் அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமாக்கான சிலியட் வந்து கோல் பண்ணியிருக்கு. அது கெசட் அவங்க வெளியிட்ட கெசட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளிகேஷன் போடணும் நன்மைதின்மையெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நாம் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். சில டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ பேசிக்காக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் வலிமையாக சொல்கிறதா, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஏற்கனவே வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாடையும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் கம்யூனிட்டிங்கிறது கொஞ்சம் தான், நிறைய பிள்ளைகளுக்கு இது தெரியாமல் கூட இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஹெச்டி படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுங்க கூட தெரியாமல் இருக்கும். நீங்களே அப்ளிகேஷன் போடலாம், ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ¿Qué onda, muchacho? Arriba las manos, caballo moreno, penetra tu... ஓகே, அப்ளிகேஷன் ப்ரோசஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு போவோம். பக்கத்தில் ஸ்க்ரீனில் அதில் இமேஜஸ் போடுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் அந்த கெசட் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதில் சொல்லியிருப்பாங்க பேங்கில் காசு கட்டணும், 1000 rupees 1000 ரூபான்னு காசு கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் முதல் ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து அந்த 1000 ரூபா போய் காசை கட்டிட்டு வரணும். சிடிஎம்மில் போடுறியா, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறியா, கிடையாது. பீப்புள்ஸ் பேங்குக்கு போய் ஸ்லிப் நிரப்பி பேமெண்ட் காசு கட்டணும். பக்கத்தில் வேணாலும் நான் போடுறேன், எப்படி கட்டுறது ஒரு ஆள் செஞ்சதை போடுறேன். அதில் டிஹெச் நம்பர் ஒன்று இருக்கு, லாஸ்ட்லேயும் சொல்லியிருந்தேன். டிஎக்ஸ்என் நம்பர் அவங்க போட்டிருப்பாங்க. அதில் டிஹெச்ன்னு சொல்லுங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை நாம் இந்த என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயும் டைப் பண்ணணும், ஃபோட்டோ பிடிச்சி போடக்குள்ளேயும் தரும். சில டைம் லாஸ்ட்டு சொன்ன விஷயந்தான், பிரிண்ட் பண்ணக்குள்ளே என்ன நடந்துருமெண்டா கொஞ்சம் மேலாக்கி பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க. மேலாக்கி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த மெஷினுக்குள்ளே அந்த என்ன செய்யணும், நீங்கள் காசு எடுக்கணுன்னா அது மறைஞ்சிடும். ஸோ அப்படி யாராவது செக் பண்ணக்குள்ளே போகிறதுக்கு முதலே சொல்லுங்கள், நான் அப்ளிகேஷன் போட போகிறேன், எனக்கு இந்த நம்பர் கட்டாயம் தெரியும்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கிளியராக பண்ணி தருவாங்க. இல்லை அப்படி யாரும் அப்ளிகேஷனில் அப்படி மறைஞ்சிட்டேன்டா பின்பக்கத்துக்கு ரீப்ரிண்ட் பண்ணி தருவாங்க. நான் இப்போ ஒரு பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அதான் பிரச்சனை. என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லி அனுப்புனேன் இப்படி நடக்கும். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு நடந்துச்சு. அவங்க திருப்பி கேட்டு ரீப்ரிண்ட் வந்து பின்னுக்கு பண்ணிட்டு வந்தாங்க. கட்டாயம் அந்த நம்பர் நமக்கு தேவைப்படும், அப்போ தான் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு பேங்க் ஸ்லிப் நிரப்பலாம்ங்கிற ஒரு வீடியோவும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. நான் முன்னுக்கு இமேஜஸ் போடுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் எழுதுகிற டீட்டெயில்ஸ் பார்க்கக்குள்ளே ஸ்லியேட்டு காசு எழுத போகிறீங்க, பக்கத்தில் ஸ்லியேட்டை கிளைகளை போடுங்க, அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க, உங்களோட பேர் எழுதுங்க, உங்கள் ஐடி நம்பர் எழுதுங்க, உங்களோட என்ஐசி ஐடி நம்பர், உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர் எழுதுங்க. காரணம் வந்து என்ன, ஸ்லியேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுங்க, 1000 ரூபா காசை போடுங்க, உங்களோட சிக்னேச்சர் வைங்க. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். நீங்கள் தான் போய் காசு கட்டணுமானு கேட்டால் அப்படி கூட கிடையாது. யாரை வேணாலும் கொடுத்து கூட பண்ணலாம். காசு 1000 ரூபா கட்டணும், ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு காசு கட்டிக்கொள்ளுங்க. இதுதான் முக்கியமான டிஹெச் நம்பர், அது முக்கியமானது. ஸோ ஸ்லிப் எடுத்து காசு கட்டிட்டீங்க. இதுக்கு பிறகு தான் அப்ளிகேஷனுக்கு வரணும். அப்ளிகேஷன் டைம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 20 நிமிஷம். நீங்கள் அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிவ்யூக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராமல் விட்டீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். அதாவது திரும்பி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி முதல்லேருந்து வர தொடங்கும். நான் வச்சுக்கொள்ளுங்க ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளே. அப்போ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆரம்பிக்கணும். ஓஎல் ரிசல்ட்ஸ், ஏஎல் ரிசல்ட்ஸ், உங்களோட ஃபுல் நேம், உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்லிப் நிரப்புனது, ஸ்லிப் அப்லோட் பண்ண வேணும். ஸோ அதில் இமேஜஸ் 1 MBக்கு குறைஞ்சது ஜேபிஜி ஒரு ஃபோட்டோ தான். அது வந்து இந்த ஸ்டூடியோ ஸ்கேனர் நினைக்கணும். அதில் நீங்கள் வச்சுங்க நல்ல கிளியராக இருக்கும். சம்டைம் முன்னுக்கு மறைஞ்சிட்டு பின்னுக்கு பிரிண்ட் எடுத்துருக்கிறீங்கன்னா 2 ஃபோட்டோ எடுத்து 2 க்ராப் பண்ணி ஒரே இமேஜஸ் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நான் போடுற ஃபோட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கட்டாயம் அந்த நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ரோசஸை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வெப்சைட்டுக்கு போகிறதுன்னு இருக்கும். ஸோ வெப்சைட்டு நேம் வந்து apply.sliat.ac.lk. அதான் நீங்கள் ஸ்லியட் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாலே ஃபஸ்ட்டு அந்த லிங்க் தான் வரும். ஸோ சரியான அட்ரஸ் வந்து apply.sliat.ac.lk இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ இந்த நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜில் வந்து போட்டிருப்பாங்க அட்மிஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் HND அகாடமிக் 2023 போட்டு ஹவு டு அப்ளைன்னு போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, கீழே வந்து கெசட் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கெசட்டை தான் வாசிக்கணும். நீங்கள் கெசட் வாசித்து நல்லா கிளியராகி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து என்னென்ன கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுறது லாஸ்ட்டே சொல்லிட்டேன். எப்படி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுலாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதில் நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணியோ சிங்களமோ தமிழோ இங்கிலீஷோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும்னா நீங்கள் அதை வாசிக்கணும். கீழே அட்மிஷன் கைட்லைன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாசிக்கலாம். வாசித்ததுக்கு பிறகு அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன, லொகின் யூ அக்கௌண்ட்னா பெஸ்ட்டு காட்டும். அதாவது
லாஸ்ட் இயருக்கு இதுக்கு இந்த வித்தியாசம்னா போன முறை டைரக்ட் அப்ளிகேஷன் போட்டு ஞாபகம் அப்ளிகேஷன் போகணும் ரெப்பி ஆன்லைனில் வேணும். இந்த முறை ஒரு கணக்கு துறக்க சொல்கிறாங்க. ஏனெண்டா நீங்கள் கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களோட அந்த ஆன்லைனில் தான் 14 நாளைக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. கோர்சஸ் செலக்ட் ஆகிருந்தால் 14 நாளைக்குள்ளே நாம் இந்த லிங்குக்குள்ளே திரும்பி இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும் நமக்கு கிடைச்ச கோர்சஸை. ஸோ அதனால் இந்த முறை ஒரு கணக்கு துறந்து ஸ்லியட்டில் அப்ளிகேஷன் போடுற மாதிரி லாஸ்ட் இயர் எனக்கு ஞாபகம் இல்லை, லாஸ்ட் சும்மா விட்டு தான் ஞாபகம். ஸோ ஃபர்ஸ்ட் டே டிரெக்ட் லொகின் நியூ அக்கௌண்ட் கட்டும் நாம் அப்போ தான் அப்ளிகேஷனுக்கு போட்டிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேஜ் வரும். அதில் இமெயில் ஐடி, உங்களோட என்ஐசி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, நீங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு லொகின் கோட் ஒன்று அனுப்புவாங்க. ஒரு கோட் நம்பர் ஒன்று, ஓடிபி நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. அதை பேஸ்ட் பண்ணுறது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகி லொகின் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுதான் முதல் ஸ்டெப் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நினைஞ்சிருப்பீங்க அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் பெக்காகி போட்டு திரும்பி இன்னொரு நாள் கூட செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா என்ஐசி அடித்து திரும்பி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அதையும் கொடுத்து ஃபோகட் பாஸ்வேர்டு கூட பாஸ்வேர்டு வந்து மாற்றுறது குறிக்கு லொகின் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேசிக்காக தான் பார்த்தாலே செய்யலாம், அது பெரிய ஒரு வித்தைன்னு இல்லை. இங்கிலீஷ் சின்ன இங்கிலீஷ் தான், நீங்கள் ஏழு படிச்சு தான் நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு வரீங்க. சின்ன ஒரு விஷயம் தான், நீங்களே செய்யலாம், ஃபோனில் செய்யலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது போகிறோம். ஆனால் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரும் தெளிவாக சரியானதை கொடுத்துக்கொள்ளுங்க, அதுதான் முக்கியமானது. அடுத்த ரெண்டாவது கட்டம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதான். இது போஸ்ட் பண்ணேன்னு கேட்டால் போஸ்ட்லாம் பண்ணுறல, இதெல்லாம் போஸ்ட் பண்ண சொல்லி எங்கேயும் சொல்லலை. ரெண்டு கேட்டகரின்னு சொன்னது. ஒன்று உங்களுடைய ஜெட் ஸ்கோரை வச்சு எடுத்தாங்கன்னா டைரெக்டாக உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 14 நாளைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அந்த கோர்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கோ வரும். மற்ற செகண்ட் கேட்டகரி அப்டியூட் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகிறது, அதாவது ஒரு எக்ஸாம் நடத்தி உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு அப்டியூட் டெஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வரும். ரெண்டு கோர்சஸுக்கும் போட்டவங்கன்னு செஞ்சுக்கொள்ளுங்க, அதில் தேராக இருந்துக்கொள்ளுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உள்ளுக்கு போனால் ஃபுல் டைமாக பார்ட் டைமான இந்த ரெண்டு மெத்தடில் படிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக இருந்தீங்கன்னா ஃபுல் டைமை கிளிக் பண்ணுங்கள், அதிகமாக ஃபுல் டைம் தான் போனுவீங்க. பார்ட் டைமை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் டைமை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாவது இடத்தை என்ன செகண்டரி எஜுகேஷன் சொல்லி உங்களோட ஏஎல் ரிசல்ட் சீட் கேட்பாங்க. ஸோ அதில் என்ன ஏஎல் அதில் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணதுனா கட்டாயம் கொடுக்க வேண்டியது. ஸோ என்ன ஏஎல் ஸ்ட்ரீம் எத்தனாம் ஆண்டு அகாடமிக் 2022 அதுக்கு முன்னுக்கு ஏழு எடுத்தவங்க அப்ளிகேஷன் போடலாம். 25 வயசு நினைக்கிறேன், அந்த 25 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க 2022 அதுக்கு முற்பட்டவங்கன்னு செய்யலாம், அப்ளிகேஷன் போடலாம். ஏஎல் இண்டெக்ஸ் நம்பர், ஜென்ரல் டெஸ்ட் மார்க்ஸ், ஏஎல் இங்கிலீஷில் என்ன கிரேட், டபிள்யூ வரைக்கும் இருக்கும். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு தானே, அது டபிள்யூ வரைக்கும் அதில் டிக் பண்ணுறதுல வச்சிருக்காங்க. நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் இதை பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்கேன், எஃப் போட்டிருக்கேன், டபிள்யூ போட்டிருக்கேன், எஃப் தான் அதிகமாக வந்திருக்கும். ஸோ எஃப் என்று கொடுத்துக்கொள்ளுங்க. ஜெட் ஸ்கோர் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்த்து அதை குறியீடை மாற்றி போட்டு என்ன செய்யுங்க, உங்களோட ஜெட் ஸ்கோரை டைப் பண்ணுங்கள். ஸோ அது கொடுத்ததுக்கு பிறகு என்ன கட்டிப்பாங்கன்னா அப்படி கீழே வரக்குள்ள ஏஎல்ல 3 பாடம் ஸ்ட்ரீம் தானே கொடுத்துருப்போம், என்னென்ன பாடம் எடுத்தீங்க, என்னென்ன கிரேட்னு கட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், செகண்ட் என்ன உங்களோட ஏஎல் ரிசல்ட்ஸில் இருக்கிற ஆர்டர் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அது முடிய ஓஎல் எக்ஸாமினேஷன் கேட்கும். ஸோ இங்கே ஓஎல்ல ஒரே அட்டெம்ப்டில் 4 ரிசல்ட்ஸ் தான் கேட்காங்க. ஒன்று மெட்ஸும் இங்கிலீஷும், இங்கிலீஷ் லிட்ரேச்சரும், ஐடியும். இந்த 4 ரிசல்ட்ஸில் ஒரே அட்டம்ல நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுங்க. இதில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதிகமாக எடுத்திருக்க மாட்டீங்க, ஐசிடியும் சில டைமில் எடுக்காமல் இருக்கலாம். அதே விரும்புகிற ஒரு சாய்ஸ் பாடம்ங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாய்ஸ் பாடம். ஸோ அது இருந்தாலும் இருக்காடே ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் மெட்ஸும் இங்கிலீஷும் கட்டாயம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஒரே அட்டெம்ப்டில் உங்களோட ரிசல்ட்ஸ் நல்லமன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தனாம் ஆண்டு ஓஎல் எடுத்தீங்க, அதில் இண்டெக்ஸ் நம்பர், மெட்ஸு, இங்கிலீஷு, அதில் என்னென்ன பாடம்ங்கிறது, என்ன ரிசல்ட்ஸுங்கிறது, ஐசிடி இருந்தால், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாத பட்சத்தில் 2-3 அட்டெம்ப்டில் இப்போ மெட்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ், இங்கிலீஷில் 2வது தடவை 3வது தடவை போட்டு தான் எடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் செவரல் இயர்ஸ்ன்னு சொல்லி பல வருடங்கள் இருக்கும். அதாவது சிங்கிள் இயர் கிளையும் பல வருடம் இருக்கிறத கிளிக் பண்ண போட்டு நீங்கள் ஒவ்வொரு அதில் தனித்தனியாக உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், என்ன வருஷத்தில் ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு. ஸோ வருஷம், அதில் என்ன எழுதுனீங்க இண்டெக்ஸ் நம்பர், அதில் என்ன பெஸ்ட் ரிசல்ட்ஸாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த அவ்வளோ ஓஎல் ரிசல்ட்ஸ் அது 3 தான் கேட்பாங்க. நீங்கள் இது 2ஐயும் கொடுக்குற பட்சத்தில் அதுவாகவே என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லி லிஸ்ட்டு காட்டும். எலிஜிபிள் கோர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லி காட்டும். அதாவது என்னென்ன கோர்சஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், என்னென்ன இன்ஸ்டியூட் படிக்கலாம், என்ன ஹெச்என்டி படிக்கலாம்ங்கிற சென்டர் எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளாம எடுத்துக்கொள்ளலாம்.
உங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுட்டு வர்றது நல்ல. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க மாட்டேங்க, திரும்பி முதல்ல இருந்து செஞ்சுட்டு வர வேண்டி இருக்கும். ஸோ அதில் பியூரிட்டி கட்டிப்பாங்க. அதிகமாக மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு போடுறது தான் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சம்டைம் அது போட்டி கூடுறதாலேயோ இல்லாட்டி அந்த சென்டரில் அந்த கோர்ஸ் நடக்கிறதாலே செகண்ட் தேர்ட் கிடைக்கலாம். ஆனால் ஒருத்தர் மேக்ஸிமம் 25 கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம். 25னா மொத்தம் 14 கோர்சஸ் தான். ஆனால் ஒரு பாடமே பல சென்டரில் ஏடிஐயில் இருக்கும், அதனால் அப்படி போடுவாங்க. ஸோ சரியானதை ஆப்ஷனை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. என்ன பியூரிட்டியில் போட போகிறீங்கன்னு சொல்லி ப்ரியாரிட்டியில் போட போகிறீங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லி ஒன்று தான் கட்டாயம் போடுறோம். 25 வரைக்கும் நீங்கள் போடலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு 25 தான் கட்டாயம் போடணும் அவசியம்னா, நான் மினிமம் 1 போடணும், மேக்ஸிமம் 25 போடலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ்களும் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் அதில் சரியாக டைட்டில் போட்டுக்கொள்ளும். ஃபுல் நேமே கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். இனிஷியலோட ஆட்டோமேட்டிக்காக அதே வரும். என்ஐசி நம்பர் அதே காட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதே காட்டும், ஜெண்டரும் அதே காட்டும். பிள்ளைன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நீங்கள் கொடுத்ததால இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அட்ரஸை என்ன செய்யுங்க சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த கடிதங்கள் வாரத்துக்கு தேவைப்படும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறது உங்களோட மாவட்டம். நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்களோட ஓஎல் ஏஎல் எழுதின மாவட்டம் தான். ஸோ அதனால் அது என்ன மாவட்டம்ங்கிறத கொடுங்க. நீங்கள் ஏஎல் வேறு மாவட்டத்தில் எழுதியிருப்பீங்க. சரியாக சொல்ல போனால் உங்களோட ஜிஎஸ் எங்கே பார்த்தீங்க, உங்களோட குடியுரிமை எங்கே பதிஞ்சிருக்கோ அதான் மாவட்டம். நீங்கள் வெளியூரில் போய் கூட எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். சில டைமில் நான் அந்த குழம்புவீங்க, அதனால் சொல்கிறேன். வெளியூரில் கூட ஏஎல் எழுதிக்கலாம், ஓஎல் எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த மாவட்டத்தால் உங்களோட ஜிஎஸ் பிரிவு எங்கே இருக்கோ அதான் கூட நிர்வாக மாவட்டம் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்லிப்னு இருக்கும். இந்த இடத்த தான் டிஎக்ஸ்என் நம்பர் வைப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்லிப்பில் டிஹெச்ன்னு தொடங்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ன டிஹெச் டேஸ்ன்னு சொல்லி அப்படியே டைப் பண்ணிட்டு வரக்குள்ள அதில் இடைவெளி விட்டு சில டைம் ஒரு குறிப்பு. ஆனால் அந்த இடைவெளியில் நீங்கள் கடைசி வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நீங்கள் அடிக்கக்குள்ள இடைவெளி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி டைப் பண்ணலாம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் டைப் பண்ணதை ஒன்று சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஹெச் டேஸ் 065 டேஸ் 021 இடைவெளி அங்கே மிச்சம் மாற எல்லாத்தையும் இடைவெளி விடாமல் அப்படி ஏன்னா 3 செக்டர் நம்பர் இருக்கும். அப்படி இல்லாமல் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. சரியா இல்லை நீங்கள் டைப் பண்ண சரியான டிக்குழும். நீங்கள் டைப் பண்ண விஷயம் சரின்னு சொன்னால் டிக் கொண்டு ஆட்டோமேட்டிக்காக விழுகும். ஸோ அப்படி நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்களேண்டா டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வைக்க சொல்லியிருப்பேன் அந்த ஸ்லிப்பை. ஸோ அந்த ஸ்லிப்பை என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். சரியான அதில் செலக்ட் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூவாக இருக்கும். கீழே ப்ரீவியூ வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ண அவ்வளோ டிசைன் செலக்ட் பண்ண கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட்டாக ஒரு ப்ரீவியூ காட்டும். 15 நிமிஷத்துக்குள்ள செய்யணும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா க்ராஸ் செக் பண்ணதுக்கு பிறகு சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பருக்கு என்ன செய்யும்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா மெசேஜஸ் ஒன்று இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேமெண்ட் கட்டினீங்க அந்த 900 ஸ்லிப் அதையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி Z ஸ்கோர் அடிப்படையாக நீங்கள் செலக்ட் பண்ண கோர்சஸுக்கு 14 வரும். நீங்கள் அதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி அப்டி டெஸ்ட்னால் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அது வரக்குள்ளே நம்மளோட குரூப்லையும் போடுவோம், சேனல்லையும் சம்மந்தமாக காய்க்க வைக்கும். ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற 14 கோர்சஸ் ஒவ்வொரு 2 கோர்சஸ் போட்டிருக்கேன். HND இங்கிலீஷும் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்யறேன்னு சொன்னால் மற்ற கோர்சஸையும் அதில் படிப்பு அதில் என்ன தகவல் என்னென்ன படிக்கலாம் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத ஒன்றா போகிறோம். உங்களுக்கு விரும்புகிற கோர்சஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னுரிமை கொடுத்து வீடியோ பார்க்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.